ஹாய் ஃபோக்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் காலேஜை நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த விதத்தில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோர் இன்ஜினியரிங்க்கு குறிப்பாக ஸ்பெசிஃபிக்கான சில பிரான்ச்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இந்த காலேஜை பொறுத்தளவில் ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஆகட்டும், பெட்ரோ கெமிக்கல் ஆகட்டும், இல்லை பயோடெக்னாலஜி வித் பயோகெமிக்கல் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை தாண்டி மற்ற கோர் பிரான்ச்சஸ் நான் உண்மையிலே இந்த காலேஜோட பேரை கேட்கும்பொழுது என்னடா இவங்களாம் பண்ண போகிறாங்க அப்படி எனக்கு மனசுக்குள்ளே தோணுன விஷயம் அதுதான். அப்புறம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே பண்ணியிருக்காங்களே, கோர் இன்ஜினியரிங்கில் இந்த அளவுக்கு ஒரு லேபை செட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் சில விஷயங்களை விசாரிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தா அங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது குறிப்பாக அந்த பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க நிறைய ஃபாரினில் போய் செட்டில் ஆனதாகவும், அவங்களுடைய கிட்டத்தட்ட ₹1 கோடி அளவுக்கு மாத சம்பளமும், இன்னும் சொல்ல போனால் ஒரு அவர்லி பேசிஸ் 1 மணி நேரத்துக்கு இத்தனை டாலர் அப்படிங்கிற ரேஞ்சிலலாம் நிறைய சேலரி வாங்கி நிறைய பேர் செட்டில் ஆன விஷயங்கள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அந்த காலேஜை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த காலேஜ் இப்போ அட்டானமஸ் காலேஜாக இருக்குது. இது கோயம்புத்தூர் ஜோனில் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். இது ஆக்சுவலாக Tier 2 லெவல் கேம்பஸில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். இவங்க இப்போ அட்டானமஸ் ஆனனால அடுத்த லெவலுக்கு நீ ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு நியூ செட்டப்போட இந்த காலேஜ் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு பெரிய டீம் அங்கே வந்திருக்காங்க. டெஃபினட்டாக இன் கப்பல் ஆஃப் இயர்ஸ், இந்த 1 year or 2 years இந்த காலேஜ் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நல்ல காலேஜாக வரும். ஏன்னா அவங்களுடைய க்ரோத்தும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோட விஷனும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காலேஜை ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது எந்த காலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, JCT அப்படிங்கக்கூடிய ஜெகநாத் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் NBA அக்ரிடேட்டட் 4 கோர்சஸுக்கு பெட்ரோகெமிக்கல், EEE, மெக்கானிக்கல் அண்ட் CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA வாங்கியிருக்கிறாங்க. அது போக NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பிச்சனூர் அப்படிங்கிற இடத்துல கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷன் தான். ஓகே, இந்த இன்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஹைலைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ப்ளஸ் இதில் NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க, NBAவும் இருக்குது. இதாங்க காலேஜ் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பார்ட்டில் இந்த கேம்பஸ் அமைஞ்சிருக்குது. இது உங்களுக்கூட அது ஈகல் ஐ வியூ அப்படிங்கக்கூடிய விஷயம். இதுதான் அவங்களுடைய மெயின் பில்டிங். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த இடத்துல இருக்குது. அவங்களுடைய ஹாஸ்டல் பிளாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் மற்றதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற பக்கம் இந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது இந்த இடத்துல ஒரு நியூ ஹாஸ்டல் ஒரு 88 ரூம்ஸில் நியூ ஹாஸ்டல் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக ரீச்சபிள் ஒரு ஹைவேஸில் தான் இந்த கேம்பஸ் ஆக்சுவலாக அமைஞ்சிருக்கு. பட் கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து உள்ள ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இதே மாதிரியான கிளைமேட் தான் கேம்பஸில் எப்போவுமே இருக்கும். என்னென்ன கோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிடெக்கை பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன் தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கேம்பஸில் ஆரம்பித்த கோர்ஸு. இது ஒரு பேட்ச் வெளியில் போயாச்சு. இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 85% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மொத்தம் 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ME MTech கோர்சஸில் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு ME கோர்ஸ் இங்கே இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படிங்கிறது ட்ரிபிள் பேஸ்டு எலக்ட்ரிக்கல் பேஸ்டு நீங்கள் MEயில் வரவங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் படிக்கலாம். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் பேஸ்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இது மூணுமே பார்த்தீங்கன்னா ME லெவல் அப்படிங்கும்போது ஃபண்டாஸ்டிக்கான லேப். குறிப்பாக நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் லேப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேட்லேப் பவர்டு சிஸ்டம் ஓரியன்டாக நிறையா வச்சுருக்குறாங்க. அது போக பவர் எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு தேவையான கன்வெர்ட்டர்ஸ், இன்வெர்ட்டர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாடல் கன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம நேராகவே விசிட் பண்ணி அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஹைஃபையாக ஒரு ME படிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளமாக இங்கே இருக்கிற நம்பர் 9361488001 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கூடயோ இல்லை ஆஃபீஸ் பீப்புள்ஸ் கூட நீங்கள் பேச முடியும்.
பல டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயங்கள், சார் எங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களா? எஸ், இவங்களுமே வந்து 2020க்கான மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. 200லேருந்து 179 கட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி ஈவன் நீங்கள் 179.5 ஒரு 179ல் இருந்தாலும் கூட தாராளமாக நீங்கள் காலேஜை நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் அந்த கோர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், நான் ஏற்கனவே சொன்ன பயோடெக்னாலஜி, பயோகெமிக்கல், மெக்கானிக்கல், வேறு லெவல் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பாக நான் பார்த்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு தெர்மல் லேப்பில் நம்ம போய் ஒரு மெக்கானிக்கல் லேப்பில் போய் பார்த்தோம். ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டீசல் பவர்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனுடைய மாடல் உண்மையிலே நான் என்னுடைய 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு மாடலை டைரெக்டாக பவர் ஸ்டேஷன், அதாவது இப்போ நம்ம எப்படி இருக்குங்கிறது லைவாக போய் நம்ம நெய்வேலியில் பார்த்துருக்குறோம், நம்ம மேட்டூரில் போய் பார்த்துருக்குறோம், இந்த குந்தாங்கிற மாதிரி ஊட்டி சைட்லலாம் நம்ம போய் பார்த்துருக்கோம். பட் அதனுடைய ஒரு மாடல், ஒரிஜினல் மாடல் செட்டப் அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபில் நான் வந்து போய் பார்க்கும்போது ஃபஸ்ட் நான் போய் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டன்னான அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து எந்த ஒரு மெக்கானிக்கல் லேப்லையும் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அந்த காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட்டே நமக்கு மைண்டுக்குள்ளே வந்தது. அந்த அளவுக்கு கோரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வரும்போது 100% ஃபீ வேவருங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபீ, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் காசு கிடையாது. டியூஷன் ஃபீஸ் அது 100% ஃபீ வேவர். 50% ஃபீ வேவர் இந்த ஹாஸ்டல் ஃபீஸில் கொடுக்குறாங்க. 25% ஃபீ வேவர் இந்த டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க், நீங்கள் என்ன மெரிட் மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து நான் கோயம்புத்தூர் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஃபீஸ் வந்து என்னால் அந்தளவுக்கு பண்ண முடியாது, ஓரளவுக்கு நல்ல காலேஜாகவும் இருக்கணும் சார், நல்ல பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுளான ஒரு இடமா இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். குறிப்பாக நான் சொல்கிறது கோர் இன்ஜினியரிங்கில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ டேரெக்டாகவே என்ன சார் ஃபீஸ் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது இதுதான் சார் எங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னாங்க. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கிறது வந்து 85,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, பயோடெக்னாலஜி பயோகெமிக்கல் படிக்கிறது வந்து 65,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறது வந்து 85,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் 85,000 ரூபா, ஃபுட் டெக்னாலஜினா 65,000, பெட்ரோலியம் டெக்னாலஜி 65,000, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் 65,000, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 65,000, சிவில் இன்ஜினியரிங் 55,000 தான் ஒரு வருஷம், 50,000 தான் ஒரு வருஷத்துக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 65,000, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 65,000. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண போகிறது இவ்வளோ ரூபா தான் உங்களுக்கு சொல்லி கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஏதாவது குவரிஸ் வேணும், என்கொயரி பண்ணாலும் 9361488001 அப்படின்ற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. வேறு என்ன சார் இங்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95%க்கான கிராஜுவேஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷம் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் 95% வந்து அவங்க கிராஜுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அதாவது கொடுத்துட்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது அந்த காலேஜில் ரொம்பவே நிறைய இருந்தது. யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக அந்த பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பயோடெக்னாலஜி போன்ற துறைகளில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் டே 1 அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்து போன வருஷம் வரைக்கும் கோல்டு மெடல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்க்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் டு லான்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன, பிடெக் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கலை தமிழ்நாட்டிலே முதல் ஆரம்பித்த இடம் இந்த இடம் தான். பிடெக் ஃபுட் டெக்னாலஜிங்கிறது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன சார், இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது எவ்வளோ சார் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சும்மா ஒரு 4 கோடி ரூபா நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு லேப் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு 4 கோடி ரூபா அளவுக்கு ஒரு லேப் செட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கும்போது தான் அந்த லேபையே பார்க்கணுன்னு நமக்கு ஆசை இருந்துச்சு. அப்போ அதில் போய் பார்க்கும்போது பார்த்தா இந்த மாதிரி நான் சொன்ன இண்டஸ்ட்ரியல் செட்டப்ஸ் நீங்களும் போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்குமே இந்த லேபில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா, குறிப்பாக பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், மெக்கானிக்கல், பயோடெக்னாலஜி போன்ற துறைகளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேப் செட்டப் வந்து உங்களுக்கு இருந்ததுங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து செகண்ட் இன்ஸ்டியூஷன் டு லான்ச் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் டு லான்ச் தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட். செகண்ட் இன்ஸ்டியூஷன் பெட்ரோலியம் டெக்னாலஜி கொண்டு வரதுக்கு இது என்ன சார் பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கேரளா பார்டரில் இருக்கிறதுனால இந்த கேரளா பாயிண்ட்டில் பெரும்பாலும் நிறைய பேர் கல்ஃப்லலாம் போய் நிறைய வேலை பார்க்கக்கூடிய நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அது கேரளா பார்டரில் இருக்கும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த கோர்சஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அது போக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுமே இதை எடுத்து நல்லாவே பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ லேபை பொறுத்தளவில் கிளாஸாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறத என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியுது. நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்களா, இவங்களாம் நான் பார்க்கணும். எஸ், இவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா ஃபுட் டெக்னாலஜி 2016 ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்கிறேன், 2016லேயே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2014 பிரான்ச்சில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க.
அது 2014 பிரான்ச்சில் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கிறத ஆரம்ப காலங்கள்லேருந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் பேட்ச் வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ரேங்க் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 தொடர்ந்து 4 ரேங்க்குமே ஒரே கேம்பஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் சப்மிட் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலே அங்கே அந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ப்ராக்டிக்கல் லேர்னிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே படித்தவங்க. இதில் யாருக்கு வேணாலும் ஏதாவது குவரிஸ் வேணாலும் நீங்கள் எந்த மீடியாவில் வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க, இல்லை காலேஜில் போய் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் டேரெக்டாக கேட்டு பாருங்கள். இவங்க கோல்டு மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்ததில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எம்இயில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிற ஒரு இதில் எம்இயில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக நான் பார்க்குறோம். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்தது. அதே மாதிரி பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பயோ, நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாருமே வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அடுத்து எல்லாருமே கேட்க, சார் இவ்வளோ சொல்கிறீங்களே அந்த காலேஜில் என்ன சார் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து திரும்ப கேட்டோம். அப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எங்ககிட்ட வரவங்களுக்கு 3 லட்ச ரூபா தான் சார் எங்களால் சம்பளம் வாங்கி கொடுக்க முடியுது. ஸோ எங்களுடைய காலேஜோட மினிமம் சேலரி 3 lakhs அப்படிங்கிறத நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 3 லட்ச ரூபா சம்பளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஆவரேஜாக என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஆவரேஜ் சேலரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சேலரி இந்தியாவில் எவ்வளோ சார் போட்டிங்கன்னா 24 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. சார் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு கேட்கும்போது சில பேர் மட்டும் தான் சார் வாங்கியிருக்காங்கிறதையும் அவங்க உண்மையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் சேலரி இங்கே படித்தாங்க, அப்ராட்லாம் இருக்காங்க சார், அவங்க எவ்வளோ சார் வாங்குறாங்கன்னு கேட்கும்போது 62 லட்சம் ரூபா வந்து அதிகபட்சம் சம்பளம் ஃபாரினில் இருக்கிறவங்க வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே அப்ராடில் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 பேர் வந்து அப்ராடில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க, ஃபாரினில் போய் பிளேஸ் ஆகிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சுது. ஸோ டோட்டல் ஆன் கேம்பஸ் கம்பெனி உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 136 கம்பெனி வந்திருக்காங்க. இந்த 3 லட்ச ரூபா சம்பளத்துலேருந்து அதிகபட்சம் 62 லட்ச ரூபா. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸே வந்து குறிப்பாக பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரேர், பெரும்பாலும் நிறைய இடத்துல இந்த கோர்ஸ் இருக்காது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த இதில் வந்து அப்ராட்லேருந்து வந்து டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கிற விஷயம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்த்தோம். ஆன் கேம்பஸ் அப்ராட் கம்பெனிஸ் வித் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே படித்து முடிச்ச அலுமினிஸ்லாம் என்ன சார் பண்ணுறாங்க, எப்படி சார் இருக்காங்க கேட்கும்போது அப்போ தான் சொன்னாங்க 1 கோடி ரூபா அளவுக்குலாம் வந்து சேலரி வாங்குறாங்க சார், இங்கே முடிச்சுட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தான். அது போக பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி சார் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆரம்பிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி பிரிட்ஜ் கோர்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, கிராமரு, டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லித்தரோம். செகண்ட் இயரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசில்ஸு, ஆப்டிடியூட் ட்ரைனிங்கு, டீம் மேனேஜ்மெண்ட்டு, கிரிட்டிக்கல் திங்கிங், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஜென்ரல் ட்ரைனிங்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, யூபிஎஸ்சி போகிறவங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து செகண்ட் இயரில் கொடுக்குறோம். தேர்ட் இயர் பாயிண்ட்டில் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டான ட்ரைனிங்ஸ் லைக் ஆப்டிடியூடு, டெக்னிக்கல், கம்பெனி பேட்டன்ட், அட்டெண்டிங் ஹெச்ஆர் இன்டர்வியூ எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு கம்பெனி என்ன கேட்குறாங்க, குரூப் டிஸ்கஷன் எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த் இயர் அப்படின்னு வரும்போது அதே தான். இப்போ வந்து அடுத்தது வந்து கரிக்குலம், அதாவது வந்து ஒரு சிவி உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, ஆன்லைன்லலாம் எப்படி போய் எக்ஸாம்ஸ் நீங்கள் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்கில் கோர் ஏரியாஸில் நீங்கள் எப்படி உங்களை பில்ட் பண்ணிக்கிற மாதிரியான கம்ப்ளீட்டாக ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து நடந்துகிட்ருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதான் அந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இது வந்து அவங்களுடைய மெயின் பில்டிங் நம்ம பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னொரு பார்ட், அதாவது அனெக்சர் பார்ட், பின்னாடி சொன்ன அந்த பில்டிங்ஸு, மற்றபடி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சரி சார், ஸ்போர்ட்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. வாலிபால் இருக்குது, கபடி இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, கராத்தேலாம் சொல்லித்தராங்க, ஃப்ரீ கராத்தே ஃபார் கேர்ள்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸும் வின் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சது. பட் இந்த காலேஜோட டிஎன்ஏசி கோடு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ கோட் 2769 அப்படிங்கிற காலேஜோட டிஎன்ஏ கோடு. ஏதாவது குவரிஸ்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காலேஜை பற்றி நான் பார்த்த விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து இங்கே ரிவ்யூவாக கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் நம்ம சொன்னதை அப்படியே நம்ப வேண்டாம், டைரெக்டாக காலேஜுக்கு போய் பாருங்கள், விசாரிச்சுட்டு ஒரு கம்மியான ஃபீஸில் எனக்கு கம்ஃபர்டபுளாக படிக்க முடியுமா சார், நான் கிராமத்துலேருந்து வரேங்க சார், இதில் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி சார், பட் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ரீசனபிளான ஒரு காலேஜ் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக இந்த காலேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணும். நம்ம வீடியோ முதல்ல பார்க்கலாம் தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை.